இன்றைக்கி ரமேஷ் மால் போயிருந்தோம், ஹைப்பர் மார்க்கெட். மோனாக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்குறதுக்காக, ஸ்கூலில் எல்லோ ட்ரெஸ் சொல்லியிருந்தாங்க, அது வாங்குறதுக்காக போயிருந்தோம். அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. அவங்க சூஸ் பண்ணதில் இந்த தடவை வெரி ஃபஸ்ட் டைம் அவங்க சூஸ் பண்ணதை எடுக்கல. அவங்க அப்பாவுக்கு எது பிடிச்சிருந்ததோ அதுதான் எடுத்தோம். நான் ரொம்ப அடமெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் பாப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு எல்லோ ரைஸு செஞ்சாச்சு. இன்றைக்கி எல்லோ டே மாதிரி எல்லோ ரைஸே செஞ்சாச்சு. எல்லோ லெமன் ரைஸ் வித் பட்டேட்டோ ஃப்ரை. ஆக்சுவலி கிட்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க, பட் என்னோடய ஃபேவரட் காம்போ. இது வந்து ஆம்லெட் எக்ஸ்ட்ரா, லெமன் பட்டேட்டோ அண்ட் ஆம்லெட். பட்டேட்டோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் ஒரு ஆம்லெட், பீஸா ஆம்லெட்டும் போட்டாச்சு. இது வந்து 4 முட்டையை மொத்தமாக உடச்சி அந்த பேனில் ஊற்றிட்டு கட் பண்ணி எடுத்தோன்னா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் பசங்களுக்கு. அதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த டேப்பில் விளையாடிட்டுருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் தண்ணி பில்லும் தான் பே பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் கரண்ட் பில் விட தண்ணி பில் தான் அதிகமாக வரும். எப்போயுமே நான் ஏதாவது வேலையாக இருந்தேன்னா ஒன்று பாத்ரூமில் போய் தண்ணியில் விளையாடிட்டுருப்பாங்க, இல்லைனா இங்கே வந்து நின்றுட்டுருப்பாங்க, விளையாடிட்டுருப்பாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் பெட்ரூமும் கிட்ஸ் ப்ளே ரூமும் ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நான் கிச்சனில் இருந்தேன்னா. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் 2-3 தடவை தூக்கி கலைச்சி விட்டுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஆஃப் டே மோனா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குவாங்க. சம்டைம் தூங்கவே மாட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 8 o'clock 1:30 வரைக்கும் தனியாக ஹாலில் டிவி பார்த்தா அப்படியே சுற்றி வருவாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தால் சுற்றி வருவாங்க. அதனால் ரொம்பவும் அவங்கள நோன்னு சொல்கிறதில்ல எதுக்குமே. ஆக்சுவலி மோனாவை இந்த மாதிரி நோ சொல்லாமல் விட்டு தான் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தா. இவங்களையும் வேறு வழி இல்லை. அதனால் ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம், அதுக்கப்புறம் நம்மளே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ விளையாட விட்டுறது. இங்கே பாருங்கள், இந்த வுட்டன் இது நாங்கள் ஒரு பர்சன் கார்பெண்டர் வச்சு பண்ணோம் கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுக்காக. ஆனால் அது எப்படி அவங்களுக்கு அதை தோணுச்சுன்னு தெரியல. அங்கே இந்த நைஃபை வச்சு எப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது, என்ன மூட் ஆகும்னு தெரியல, டெய்லி ஒரு தடவையாக வருவாங்க, அதை எடுப்பாங்க, அங்கே வந்து ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுவாங்க. What is this? Smiley. Face full of smiley. You also look laughing girl. Smiley girl. Always smiling girl. So you laughed at your school? Like that is laugh. You know? Everyone together laugh. Say yes or no? No. Today are the classes. Oh. Then give time for laugh. Laugh one time. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு. அவ்வளோதான். 8 மணிக்கு போக வேண்டியது. ஜாலியாக 4 மணி நேரம் அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு 1 o'clock வந்துடுவாங்க. அவ்வளோதான். ஜாலியாக ஜிம்கானா தான் எங்கே படித்தா. பெல்ட் எங்க? ஏன் பேக்கில் வச்சுங்க? உங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கழட்டிகிட்டே இருக்க வேண்டியது. இந்த ட்ரெஸ் அப்புறம் பாப்பா கொடுத்துருவேன் நான். நீங்கள் போடணும் பெல்ட். ஆமாம், நீங்கள் போட்டோன்னா பாப்பா தான். My day was bad. Why? Because all shouted a lot. எல்லாருமே கலர் ட்ரெஸ்ஸில் வந்து அப்படி தான் ஜாலியாக கத்திகிட்டே இருப்பாங்க. இல்லை, எங்கள் டீச்சர் எல்லாத்தையும் சும்மாவே திட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்து சொல்லு. எதுக்குன்னா எங்கள் டீச்சருக்கு ஒரு மாதிரி இருந்தது. எதுக்கு? எல்லாரும் தப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே ஒன்றுமே கரெக்டாக பண்ணல. என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஸ்க்ரீன் எல்லாரும் எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே கெட்ட விஷயம்தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஷவுட் பண்ணாங்களா? டீச்சர் வர சொன்னா எல்லாரும் ஜாலியாக தான் ஷவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. டீச்சர் வெளியே போகிறப்பெல்லாம், டீச்சர் கிளாஸ் விட்டு வெளியே போகிறப்பெல்லாம் எல்லாரும் they all are roaming around. அதனால கோவம் இருக்கும் டீச்சருக்கு.
teacher's job. It's very tough. Sometimes. Who's the hero? Who's the hero? தாக்க வந்த வாதியாரோ தாக்க வந்த பாட்டிகளை நறு நராய் கிழிக்கும் ஜாரோ. Who's the hero? Who's the hero? போத்தம்மா வரங்க. ஜாலிதான். நேரடி கிளி பழையது. ஆஸ் யூஷுவல் மோனா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே மார்னிங் இருந்து அவங்க லோன்லியாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. பப்ளி வந்த உடனே ஹெல்ப் பண்ணுறது, அவங்க கூட சாப்பிட்றது, விளையாடுறதுன்னு இருக்கும் ஒரு 1 ஹவருக்கு. அதுக்கப்புறம் சும்மா 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 மோனாவை அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போது இந்த ஸ்கேட்டிங் சைக்கிள் ரொம்ப நாள் ஆச்சு மோனா யூஸ் பண்ணி. அப்புறம் சரி பப்ளி உள்ளேயாவது பப்ளி விளையாடுவான்னு நான் எதிர்பார்க்கல. சரி வாஷ் பண்ணி வச்சேன், இன்றைக்கி தான் வச்சுருந்தேன். அதனால் 2 பேரும் ஒரே குஷியாக விளையாடிட்டுருக்காங்க. அதுவும் அவங்க அக்கா அவங்கள வந்து நல்லா விளையாட வைக்கிறாங்க. அதனால் ஒரே ஜாலி தான் பப்ளிக்கு. ஒரு 1 ஹவர் விளையாடுவாங்க, மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் அவ்வளோதான், சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.